வணக்கம் மக்களே, இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி என்னோடய ஸ்டைலில். ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ணது வந்து காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ அண்ட் பீஸ், அதாவது பச்சை பட்டாணி. ஸோ நெய் ஊற்றிட்டேன் தவாவில். ஸோ இந்த நெய் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் செல்ஃப் மேடு. அண்ட் அதில் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுட்டு 2 கலரேட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். எந்த வாட்டரும் யூஸ் பண்ணலை. அண்ட் இது ஒரு சைடு ஸ்டீம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேவைப்படுற சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கிளறி விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். திருப்பி மூடி வச்சிடலாம். நான் 1 வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஸ்பைசஸ். நெய்யில் என்ன பண்ணிட்டேன்னா எல்லா ஸ்பைசஸையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டு அப்புறம் கேஷ்யூவும் அதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணேன். பிகாஸ் அந்த காரம் கொஞ்சம் தூக்கலாக தெரியணும். ஏன்னா நான் இதில் எந்த ஒரு பொடியுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட் பண்ணிடலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிட்டு நான் புதினா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா அந்த ஒரு ஸ்மெல்க்காக மட்டும். கொஞ்சம் இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு திருப்பி வதக்கிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த அப்படியே இருக்கிற காய் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். அண்ட் சீரக சம்பா நான் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். நல்லா ஓரளவுக்கு எல்லா காயுமே அதில் நல்லா வதங்கி எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ரைஸை வந்து போட்டுட்டு திருப்பி நல்லா வதக்கிட்டேன். ஸோ ஒன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே எல்லா ரைஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டேன் நான் இதில். அண்ட் இதோட மெஷர்மெண்ட் வந்து நான் 3 கப்ஸ்க்கு வந்து 3 கப் ஆஃப் ரைஸ்க்கு 6 கப் ஆஃப் தேங்காய் பால் ஆட் பண்ணேன். எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒன்ஸ் 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி. ஸோ இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சைட் டிஷ்க்கு ஆனியன் ரைத்தாவும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். அண்ட் என் மெத்தடில் பார்த்திங்கன்னா என் கிட்ஸ்க்காக தான் நான் இந்த மெத்தடில் பண்ணுறேன். எந்த ஒரு பொடியும் யூஸ் பண்ணாமல். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.